அமரர் எஸ்.எஸ். வாசன் அவர்களுக்கு எங்கள் அன்பு காணிக்கை. அன்னை பூமி என்று மண்ணை வணங்குகிறோம், அன்னை பூமி என்று மண்ணை வணங்குகிறோம். பொன்னை அவள் தருவாள் சென்னல் மணியாக, பொன்னை அவள் தருவாள் சென்னல் மணியாக. கதிரோர் முழம் இருக்கும் கட்டடித்தால் களம் இருக்கும், கதிரோர் முழம் இருக்கும் கட்டடித்தால் களம் இருக்கும். அதிலோர் மணி நெல்லும் யார் உழைத்தார் என சொல்லும், அதிலோர் மணி நெல்லும் யார் உழைத்தார் என சொல்லும். வரப்பே தலகாணி வைக்கோலே பஞ்சு மெத்தை, மறைப்பே கிடையாது மானமெனும் போர்வை உண்டு, மறப்பே கிடையாது மானமெனும் போர்வை உண்டு. உழைப்பே மூலதனம் உரிமையில்லா ஏழை ஜனம், உழைப்பே மூலதனம் உரிமையில்லா ஏழை ஜனம். அழுக்கே உடலில் தான் அதனுள்ளே வெள்ளை மனம், அழுக்கே உடலில் தான் அதனுள்ளே வெள்ளை மனம். அன்னை பூமி என்று மண்ணை வணங்குகிறோம். சீக்கிரமா வாங்கடா. என்னமோ கல்யாணத்துல அரசாணி பானை தூக்கிட்டு வர்ற மாதிரி அண்ணால போட்டு வர்றீங்க. என்னடா வெறுங்கைய வீசிட்டு வந்து நிக்கிறீங்க? நேத்து வேலை செய்துகிட்டு வெறுங்கையோட தானே வீட்டுக்கு போனோம். கூலியா அதிகமா கொடுக்கறேன்னு பண்ணையார் சொன்னாரே, கடைசியில வெறுங்கைய விரிச்சிட்டாரே. ஏண்டா உங்க கூலிய நான் வாங்கி தருவேங்கிற நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அந்த நம்பிக்கையில தான் நேத்து வரைக்கும் வேலை செஞ்சு ஏமாந்தான். இன்னைக்கு வர சொல்றீங்க? விளைஞ்ச பயிர் தண்ணியில கிடக்குதுடா, அதை இப்பவே அறுத்து கரை ஏத்தலன்னா நாளைக்கு முளைச்சு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம மண்ணோட மண்ணா போயிடும். அப்படி போக சம்மதிச்சாலும் சம்மதிப்பீங்க, ஆனா எங்களுக்கு ஒரு பிடி நெல் அதிகமா கொடுக்க மாட்டீங்க. ஆமாப்பா, இவர் எப்போதும் முதலாளி கட்சி தான். இன்னைக்கு கூலிய வாங்கிட்டு தான் வயல்ல இறங்குவோம். தம்பி தம்பி, வாயில்லாத ஜீவன் அதை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? திங்கிறதுக்கும் கொலைக்கிறதுக்கும் வாய் இருக்குல்ல. கோழிய புடிச்சிட்டு வான்னு ஏறி விட்டா அதை விரட்டிட்டு வருது. அடிச்சு கொள்ள வேண்டாம். ஊரா ஓட்டு கோழிய புடிச்சிட்டு வரலன்னு அதை போட்டு அடிக்கிறீங்களே, அது கேவலம் நாய் ஜென்மம் தானே. நீங்க சொன்னது அதுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ? உபதேசம் போதும்டா. நீ போன விஷயம் என்னாச்சு? ஆளுகளை வயல்ல இறக்கி விட்டியா இல்லையா? இல்லைங்க, உள்ளூர் ஆளுங்க கண்டிப்பா வயல்ல இறங்க முடியாதுங்கிறாங்க. அதிகம் கூலி கொடுக்கணுமா, அதுக்கு சம்மதிச்சா தான் வேலை செய்வோம்னு அடாவடித்தனம் பண்றாங்க. நன்றி கட்ட பசங்க. இப்படி சரியான சமயத்துல கழுத்த இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்டா. எதுக்கும் தயாரா இருக்கணும் தான் நான் வெளியூர் ஆளுங்களை ஏற்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் அவங்களை அழைச்சிட்டு வயலுக்கு போறேன். நீ அப்பாவை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துரு. இதெல்லாம் பண்ற வெட்டி போடுவேன். வெட்டி முதல்ல இந்த இட்லி வெட்டுங்க, அப்புறம் என்ன வெட்டலாம். எடுத்துட்டு போ, நான் சாப்பிட போறது இல்ல. என் மேல என்னங்க கோவம்? நீ ஏன் என் பின்னாலே வர? நீங்க எனக்கு முன்னால போறீங்க. உங்க பின்னால அழிஞ்சு கைகால எல்லாம் ஓஞ்சி போச்சு. எங்க உட்கார போறீங்க சொல்லுங்க, அங்க வச்சுட்டு நான் போறேன். எனக்கு வேலை இருக்கு. நான் உட்கார போறது இல்ல. முதல் இட்லி சூடா எடுத்து போட்டியே உன் புத்திர பாக்கியத்துக்கு. அவன் அதை சாப்பிட்டுட்டு வேற வேலை இல்லாம நாயை பிடிச்சு அரைஞ்சிட்டு இருக்கான். அறுவடை நடக்குது போடா, இல்லன்னா ஆளு கொஞ்சமா அறுத்து எடுத்து
சோறு கொண்ட பொண்டாட்டிகளை கொடுத்துருவாங்கன்னு சொன்னா அவருக்கு வயலுக்கு போறதுக்கு கார் வேணுமா? ஏண்டி கார்ல பாடி நான் கட்டு முதல் பண்ணுனேன். இத நீங்க அவன் கிட்ட எல்லாம் கேட்கணும். கேட்டா முறைக்கிறானே. உங்ககிட்ட எதுக்காக சொல்றேன்னு சொன்னா அவனை உட்கார வச்சு சோறு போடும்போது பக்குவமா அவன் காதுல போடும். ஐயா என்னடா ஐயா கண்ணு அறுவடை நடக்குதா இல்லையா? இல்லைங்க, நம்ம ஆளுங்க கூலி தகராறு பண்ணிக்கிட்டு வயல்ல இறங்க மாட்டேங்கிறாங்க. தம்பி கிட்ட சொன்னேன், வெளியூர் ஆளுங்களை அழைச்சிட்டு வரேன்னு போயிருக்காங்க. என்னடா இது, அவன் அடியாட்டில் அடைச்சிட்டு போய் அங்க தகராறு பண்ண போறான். புறப்படா சீக்கிரம். ஏன்டா சும்மா நிக்கிறீங்க? இறங்கி அருங்களேண்டா. டேய், ஐயா சொல்றது காதுல விழுகல, இறங்குங்களேண்டா. அவங்கள ஏன்டா பாக்குறீங்க? நீங்க எல்லாம் துணிஞ்சுதான வெளியூர்ல இருந்து வேலை செய்ய வந்திருக்கீங்க. பின்ன ஏன்டா பயப்படுறீங்க? டேய், முன்னாடி நான் இறங்குறேன், ஏன் பின்னாடி வாங்க. வயல்ல இறங்குனா காலை வெட்டி விடுவேன். வரண கட்ட மாடி சொல்ல சொல்ல வயல்ல இறங்குது. ஒத்த வாங்கிட்டு தான் கரையேறும் போல இருக்கு. மாணிக்கம் புடுறா மாட்டேன். என்னப்பா வடிவேலு, மாட்டுக்கு ஒரு தரம் மனுஷருக்கு ஒரு தரம் சொல்லணுமா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஐயா, நாங்க வர்றோங்க. நாங்களும் கூலிக்காரங்க, அவங்களும் கூலிக்காரங்க. எங்களை மோத விட்டு நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க. வாங்கடா போலாம். போறீங்களாடா? போங்கடா. நான் ஒருத்தனை இறங்கி அத்தனை அறுத்து கரையேத்துறேன்டா. ஐயா, வயல்ல இறங்குறது இருக்கட்டும், முதல்ல மனசு இறங்குங்க. இவங்க என்ன கேக்குறாங்க? வயிற்றுக்கு பத்தல 4 படி கொடுக்கிற கூலிய 5 படியா கொடுங்கன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதானே? ஊர்ல 4 அடி நடந்தா 3 அடி இடம் உங்களுக்கு நல்லா வேற விளைஞ்சிருக்கு. கொடுத்தா என்ன? கொடுப்பான்டா, கொடுப்பா. இதோ இருக்கிறான் உங்க அப்ப ஜமீன்தாரு, சேர்த்து வச்சிருக்கிறாரு, அள்ளி கொடுக்க சொல்லு. எனக்கு முன்னால எங்க அப்பாவை மரியாதை குறைவா பேசாத, அப்புறம் நானும் மரியாதை தவறிடுவான். அவங்க சொல்றதுல என்னடா தப்பு? அது நியாயம் தானே. என்ன நியாயத்தை கண்டுட்டீங்க? இந்த ஆளுங்க கேட்கிற கூலிய நியாயம்னு நினைச்சு கொடுத்தா அடுத்த போகத்துல சந்தோஷமா கலப்பைய கொஞ்சம் அழுத்தி பிடிச்சானுன்னா குடுக்கிற கூலி ஒரு மூலையில வளைஞ்சிட்டு போகுது. ஏய், அவங்க ஏன் ஆளுங்கடா? நாளைக்கு வேலை இல்லைன்னா சாப்பாட்டுக்கு ஏன் வீட்டு வாசல தாண்டா வந்து நிக்கணும். கல்யாணம் கருமாயிருந்தா நான் தாண்டா கொடுக்கணும். அவங்கள திட்டதுக்கும் அடிக்கிறதுக்கும் கூட எனக்கு உரிமை இருக்குடா. ஐயா, உங்க ஆளுக்குதான் நல்லா திட்டுங்க, அடிங்க. ஆனா முதுகுல அடிங்க, வயித்துல அடிக்காதீங்க. மாணிக்கம் சும்மா இருக்க மாட்டே. ஐயா, நீங்க ஆத்திரப்படாம வீட்டுக்கு போங்க. ஏய், இப்ப என்னடா சொல்றீங்க? வயல்ல இறங்கி அறுக்க போறீங்களா இல்லையா? என்னப்பா நீங்க இந்த பயலங்களோட பேசிட்டு அவங்க இறங்க மாட்டாங்க. தண்ணியில பாதி தரையில பாதின்னு எல்லாம் அழிஞ்சு நாசமா போகட்டும். வாங்க. அப்படி அழிஞ்சு போக நாங்க விட மாட்டோம். நாங்களே வயலுக்குள்ள இறங்கி அறுத்து சட்டப்படி எங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை எடுத்துக்கிட்டு ஒரு மணி நெல் கூட வேஸ்ட் இல்லாம உங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை பத்திரமா உங்க வீட்டுல கொண்டாந்து சேர்த்துடுவோம். டேய், இறங்குடா வயல்ல. எனக்கு ஒரு ரூபா கொடு, மத்தவங்களை கூப்பிடு. டேய், வாங்கடா. அப்படித்தாண்டா. அப்பா, டேய், ஒரு 5-6 ரவுடிகளை விட்டு அடிச்ச மாதிரி உடம்புல அப்படி ஒரு வலிடா. ஐயா கண்ணு, ஐயா உன் கைக்கு ஒரு தனி மகிமடா. அங்கதான். டேய், நிஜமா சொல்றேன், நம்ம அலமேலு கைக்கு கூட அந்த மகிமை கிடையாதுடா. ஆமா, வடிச்சு கொட்டுற தவிர இந்த கைக்கு வேற என்ன மகிமை இருக்கு? நீங்க பேசாம ஐயா கண்ணுவே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம். ஐயா கண்ணு, அம்மா, நீ வீட்டுக்கு போல எத்தனை நேரம் தான் காலம் அமுக்கிட்டு இருப்ப? உனக்கு கை வலிக்குங்கிற நினைப்பே அவருக்கு இருக்காதே. அம்மா, என்னையா கூப்பாடு பலமா இருக்கு? பசி வந்துருச்சா? ஆமா ஆமா, இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை. பசி தலை பத்தி சோத்த போடு. காவேரி, காவேரி, நீ உட்காரியா, நான் சோறு போடுறேன். தங்கச்சி எங்க? தங்கச்சி போடத்தான் உங்களுக்கு சோறு இறங்குமா? நீ உட்கார்ந்து சாப்பிடு. இப்ப வந்துருவாயா? எங்க போயிருக்கா? சோறு சாப்பிடியா? நான் போட்டுக்கிட்டே சொல்றேன். இப்ப சொல்லு, எங்க போயிருக்கா? இது என்ன மாசம்பா? இது தை மாசம். இன்னைக்கு தேதி என்னாச்சு? தமிழ் 6. 3ஆம் வருஷம் இதே மாசம் இதே தேதியில நம்ம வீட்டுல என்ன விசேஷம் நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்னப்பா தங்கச்சி மேல உசிரியே வச்சிருக்க? இது கூட உனக்கு ஞாபகம் இல்ல? அத சொல்றியா? தங்கச்சியோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துச்சு. தனக்கு கல்யாணம் ஆன நாளாச்சுன்னு அவ புருஷ முகத்தை பாத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. புருஷ முகத்தை பார்க்க போறாளா? தனியாவா? ஆமா. அவளா போனால நீ அனுப்பிச்சு வச்சியா? ஆசையோட போகட்டுமாமான்னு கேட்டா, சரிமா போயிட்டு வா. மூளை இருக்கா? அவன் இங்க போலாமா? அந்த பையன் செஞ்ச தப்புக்கு அவன் நீங்க மன்னிப்பு கேட்டு தங்கச்சியை கூட்டிட்டு போனோம். காலி கட்டினவளை தள்ளி வச்சுட்டு எவ்வளவு தெருவுல போன கழிசடை எடுத்து கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கான். இது நியாயமானு கேட்டதுக்கு கம்பிய காய வச்சு தங்கச்சி முதுகுல சூடு போட்டானே, மறந்துட்டியா?
என்னப்பா நீ தப்பு பண்ற? நான் கேட்டதுக்கு என்ன விட்டானா? ரோஷ உள்ளவனா இருந்தா உன் தங்கச்சி கூட்டிட்டு வெளியே போறான்னு அவன் அப்பாட்டிக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தினானே. போட போட மாலை கட்ட பையில நான் மூஞ்சில காரி துப்பிட்டு என் தங்கச்சி கூட்டிட்டு வந்திருக்கேன். முகத்தை பார்க்கமா முகத்தை அவன் முகத்தையே பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி